அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் புளியாப்பட்டியில் இருந்து எம்போன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு சரியான கஷ்டம், தண்ணி வசதி. எங்களுக்கு தண்ணி இல்லை. 7 முண்டு பண்ணிருந்தா எங்களுக்கு ஒரு கிணம் ஒன்று நீங்கள் வசதி பண்ணி எங்களுக்கு தோண்டி தந்தால் நல்லா எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு தந்தால் மிச்சம் பேர் மணிக்கு இருக்கு. கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாரும் எங்கள் எல்லாருக்குமே சரி கஷ்டம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தண்ணி இல்லை. ஏழும்டா நீங்கள் இந்த உதவி செஞ்சு தந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை தருவான். ஏழும்டா நீங்கள் இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சு தாங்க. அதிகமான பிரதேசங்களை நாங்கள் போயிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பிரதேசங்களில் குடிநீருக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பெண்கள், சிறார்கள், ஆண்கள் என்று சொல்லி பல கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கே போயிட்டு குடிநீர் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் உங்களுக்கு காலடியில் இந்த வீடுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை செலவங்களை சபபாக வச்சு அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு 2024 9ஆம் மாதம் 7ஆம் தேதி சதகா UK 2024 என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் அவருடைய ப்ரொஜெக்ட் நம்பர் 672 WTW 94 என்று சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட புளியாப்பிட்டிய அம்பவ என்று சொல்லக்கூடிய இடத்துல இதில் டொனேட் பண்ணுறவருடைய பேரை போட்டிக்கிறாங்க. முஹம்மது ரித்வான் அப்துல் ஹசன் என்று சொல்லக்கூடியவர். அதே நேரத்தில் மௌத்தாகின ஒரு மரபும் மீக்கிறாரு அப்துல் ஹசன் நூர் முகமதுன்னு சொல்லக்கூடியவர். எனவே அவங்களுக்காக வேண்டி நாங்கள் கட்டாயம் துஆ செஞ்சு கொள்ளணும். என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய சதகாவுடைய நோக்கம் அந்த சதகாவின் மூலமாக இந்த உலகத்தில் வரக்கூடிய பலாய் முஸ்லிம்களை நீக்கணும். அது மாத்திரமல்ல கபருடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் பிரகாசத்தை கொடுக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் கியாமத்துடைய நாளையில அந்த சதகாக்குரிய அந்த வெகுமதிகளை அவங்க பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டிதான் இந்த சதக்காவை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அது எங்களோட கடமை கொண்டு இருக்குது. இந்த தௌஃபினானா அது சொல்லக்கூடிய அவருக்கும் நாங்கள் துஆ செய்யணும். அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், குடும்ப நிலைமைகள் இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்காக வேண்டியும் நாங்கள் அவங்களுக்கு துஆ செய்யறத மாதிரியே இவங்களுக்காக வேண்டியும் நாங்கள் துஆ செஞ்சு கொள்றது.